Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 important mistakes of a retail trader. இது என்னென்னா நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். என்னென்னா 7 important things for a professional traderன்ட்டு. இப்போ என்னென்னா ஒரு புதுசாக உள்ள ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்கள் வரீங்கனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டண்ட் தவறுகள் இருக்குது. ஸோ இந்த 3 தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 7 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அதை பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ அதை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ யுவர் செல்ஃப். முதல்ல இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நாம் எதுக்கு வரோன்றது கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றது கிளியராக யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை நான் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்க ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு சைடில் ஒரு இன்கம் சோர்ஸாக மாற்ற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கவர் ஃபுல் டைம் ட்ரேடராக உட்கார முடியாது. இப்போ நான் மார்னிங் 9 to 5 வரைக்கும் நான் ஒர்க்கில் இருப்பேன்னா அப்போ 9 to 3:30 வரைக்கும் நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ண முடியும்? ஸோ அப்போ என்ன விஷயம்னா முதல்ல நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் என்னவா பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு என்னென்ன டைமிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலையும் நீங்கள் வச்சுக்கணும். இது தெரியாமல் உள்ளே வரும்போது தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறது. இப்போது 9 to 5 ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இன்ட்ராடே பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ட்ரேடை போட்டு போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? நெக்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வேறு ஏதோ வேலை கொடுத்துட்டாங்க, ஒரு மேனேஜர் கூப்பிட்றாரு, ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு, போயிட்டு வரதுக்குள்ளே ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்துருக்க மாட்டோம், லாஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அப்போது உங்களோட என்ன சொல்கிறது டைமிங்கும் அதே டைமில் உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா தான் இட் வில் பி பெனிஃபிஷியல். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு எது செட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்ட்ராடே பண்ண போகிறோமா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா. இப்போ நான் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன்னா ஸ்விங் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். இப்போ நான் இல்லை நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இன்ட்ராடேவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ லேடிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூ கேன் டூ இட். இல்லை நான் ஸ்டூடெண்ட் சார், நான் அப்போ ஸ்டூடெண்ட்டுன்னும் போது எனக்கு 3 வருஷம் இருக்குது, நான் காலேஜ் முடிச்சுட்டு வரணும், அப்போ இப்போதைக்கு எனக்கு கமிட்மெண்ட் இல்லை சார், நான் ஸ்லோவாக இது பண்ணணும் போது அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத கிளியர் பிக்சர் இருக்கணும். நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றது எதுக்குன்னு தெரியாது. எல்லாம் அல்டிமேட் கோல் என்ன சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறதுக்கு வரேன்றேன். சரி, சம்பாதிக்கிறதுக்கு வரலாம், ஆனால் முதல்ல அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்றதெல்லாம் தெரியணும். என்னென்னா இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு நான் டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னா, டாக்டருக்கு படிக்க போகிறேன்னா, இல்லை சயின்டிஸ்டாக போகிறேன்னா, இல்லை டீச்சராக போகிறேன், எதை வேணால் ப்ரொஃபஷனாக இருக்கட்டுமே, ஃபஸ்ட்டு டெசிஷன் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் ஃபார் யோர் செல்ஃப். முதல்ல எனக்கு என்ன தேவை, எனக்கு இன்ஜினியரிங் வருமா, இல்லை டாக்டர் வருமா, இல்லை சயின்டிஸ்ட் வருமா, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நான் டெசிஷன் எடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி என்னை டியூன் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். நான் முதல்ல என்ன படிக்க போகிறேன்னு தெரியாமல் திடீர்னு எந்த காலேஜில் எந்த இதில் வேணால் போய் உட்கார முடியாது. ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நோ யுவர் செல்ஃப். முதல்ல உங்களுக்கு என்ன செட் ஆகுன்றது நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே அதுக்கான ஒரு முறையை கற்றுக்கிட்டு பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் நோ யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது வரும்ன்றதை பார்த்துட்டு உங்களோட சூழ்நிலையை பார்த்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் ஸோ இந்த தவறுகள்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ ட்ரேடர். ஸோ முதல்ல ட்ரேடர்னால் யார், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இதுவே தெரியல. என்னென்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எல்லாருமே இன்றைக்கி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் ட்ரேடர். இப்படி தான் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா சார் பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது சார், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், நானும் ட்ரேடர். இது என்ன ஆயிடுச்சுன்னா இது நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா சார் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை சார், ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓன் பண்ணோம், வெறும் பை செல் பண்ணிங்கன்னா நீங்களும் ட்ரேடர். ஸோ இப்போ நிறைய பேர் வெளியே போகும்போதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, நான் ட்ரேடர், நான் என்ன ட்ரேடிங்க, அதான் சார் மார்க்கெட்டில் பை செல் பண்ணுவேன். ஸோ அதை பை செல் பண்ணுறது ஒரு ட்ரேடர் ஆகிட்டாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தே பிகம் அ ட்ரேடர். சரி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ நீட் டு ஹேவ் சர்டன் குவாலிட்டிஸ். இப்போ எப்படின்னா ஒருத்தர் பை செல் பண்ணவரெலாம் ட்ரேடர்னா இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் சில பேர் பண்ணுவாங்க. என்னென்னா மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு எனக்கு ஜுரம் வந்திருக்கா, சரி லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை லைட்டாக ஜுரம் இருக்குது, 2 மாத்திரை வாங்கி போடுவோம். போட்டவொடனே அப்போ போட்டவங்கெல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்களா என்ன?
அப்போ 5 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு இந்த இதுக்கு இதுதான் கொடுக்குற டாக்டர் எங்க இல்லை எனக்கு தலை வலிக்குது எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி 2 மாத்திரை போடுறவங்களே. ஸோ தி திங் இஸ் எல்லாருமே டாக்டர் கிடையாது. அதை கரெக்டாக படிச்சுட்டு முறையாக வந்துட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தே ஆர் டாக்டர்ஸ். சும்மா போடுறவங்கலாம் சும்மா போட்டுருக்காங்க, அவ்வளோதான். தே டோன்ட் கால் தெம் செல்ஃப் டாக்டர்ஸ். அதே மாதிரி தான் இந்த பை செல் பண்ணுறவங்க எல்லாமே ட்ரேடர்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் 2 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன், 3 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன், பேசிக் ஒரு விஷயம் கூட எதுவுமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறேன். இல்லை சில பேர் என்னென்னா, சார் நான் இப்போ ட்ரேடிங் தான் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் ஒரு 10 டேஸாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உள்ளே வரும்போது தான் பார்த்தா தான் தெரியுது, ஒரு டெர்மினலில் ஒரு பை செல்லு கூட ஃபுல்லாக பண்ண தெரியல அவங்களுக்கு. ஆப்ஷன்னா என்னன்னு தெரியல, எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், ஏன் பை பண்ணணும், ஏன் செல் பண்ணணும், எதுவுமே தெரியல. ஸோ யாரோ ஒருத்தர் மார்க்கெட்டிங்காக கூப்பிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு காசு போட சொல்லிவிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோடனே தே பிகம் அ ட்ரேடர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தேர் இஸ் அ குவாலிஃபிகேஷன். எப்படி ஒரு ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரேடிங்குள்ளே வரும்போது மட்டும் தான் தே டோன்ட் டேக் இட் அஸ் அ பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா 5 வருஷம் படிக்கிறீங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா 4 வருஷம் படிக்கிறீங்க, இல்லை ஒரு பிகாமோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா 3 வருஷம் படிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே படிச்சுட்டு ஒரு துறையை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நாலேஜ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் இது ஒரு மார்க்கெட்டிங்காக தான் பார்க்குறாங்களே தவிர மார்க்கெட்டாக பார்க்குறது இல்லை. தே டோன்ட் டேக் இட் அஸ் அ பிஸ்னஸ். இன்றைக்கி வெறும் பை செல்லுக்கு என்ன சார் படிக்கணும், சரி அப்படி பை செல் இது படிக்கவே தேவையில்லை, ஏன் எல்லாருமே லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பிரச்சனை என்னென்னா முக்கியமாக படிக்க வேண்டியதே ட்ரேடிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்னா என்ன, இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் பிகம் அ ட்ரேடர். சும்மா வந்துட்டு பை செல் பண்ணுறேன், இல்லை ஒரு பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களாம் ட்ரேடர் கிடையாது. ஸோ அதை நல்லா ரீட்டெயிலாக உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் நாட் எட் அ ட்ரேடர். யூ ஹாவ் டு பி குவாலிஃபைட் டு பி அ ட்ரேடர். அப்போ ஒரு ஃப்ளோரில் உட்காந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லேயும் ஒரு ஃப்ளோர்லேயும் உட்காந்து ட்ரேட் பண்ணுறவங்களாம் ட்ரேடர்னு சொல்கிறோம். ஒன்றுமே தெரியாமல் நேற்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி உள்ளே வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்களும் ட்ரேடர்னு சொல்லணும்னா இட் டசன்ட் குவாலிஃபை இட். ஸோ பேர் யார் வேணால் வச்சுக்கலாம், பட் இட் டேக்ஸ் குவாலிட்டி டு மேக் தம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ அந்த குவாலிட்டி என்னன்றது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்போது தான் யூ கேன் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ செகண்ட் திங் இஸ் ஹாவ் அ ட்ரேடர்ஸ் குவாலிட்டி. ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபியர். நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் என்னென்னா, சார் எனக்கு இதை பண்ண முடியுமா, நான் ட்ரேடிங் பண்ண முடியுமா முதல்ல. ஸோ என்னென்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ட்ரேடர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கோம் ஒருத்தங்க, இன்னொன்று என்னாலாம் இதெல்லாம் பண்ணவே முடியாது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமுமே தப்பு தான். வி ஹேவ் டு ஹேவ் அ மிடில் லைன். ஸோ அந்த கரெக்டான மிடில் போகும்போது தான் வில் பி இன் அ சேஃப் கிரவுண்ட்ஸ். என்னென்னா, சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் வந்து தமிழில் தான், எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ட்ரேடிங் பண்ண முடியுமானா, இந்த ட்ரேடிங்க்கும் லாங்குவேஜுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பை செல் சொல்கிறதுக்கு, வாங்கு விற்கிறது, இதை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் தெரியணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால் நான் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் தெரியாது நான் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. சரி, நமக்கு தமிழ் தெரியறதுனால, இப்போ இங்கிலீஷ் தெரியாததுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எத்தனையோ நம்மளோட காலகாலமாக நம்மளோட எல்லாருமே அப்பா அம்மாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சேர்த்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த சேர்த்து வைக்கிறதுல கோல்டாக போடுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு, அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தமிழில் முதலீடு முடிஞ்சு போச்சு. என்னன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. எனக்கு தமிழ் தெரியும்னா நான் தமிழில் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் ட்ரேடிங். நம்மளோட பயம் தான் பேரியர். நிறைய பேர் இதில் வேறு சில பேர் எப்படின்னா, எனக்கு லாங்குவேஜை காமிச்சிட்டு அவங்களுக்கு பயம் இருக்கும், ட்ரேடிங் பண்ண வேணான்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை எப்படி இது பண்ணிக்கிறதுக்காக லாங்குவேஜை காரணம் காட்டுருவாங்க. ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. நமக்கு பண்ணணும்னு ஒரு விஷயம் தெரியணும், நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னால் லாங்குவேஜ் வாஸ் நெவர் அ பேரியர். அதுலேயும் இந்த ட்ரேடிங் டெர்மினாலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் கிடையாது. பை செல் இதெல்லாம் நார்மலாக இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ட்ரேடிங்கில் வரப்போகுது. ஸோ பயம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ட்ரேடிங்கில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை பார்க்குறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கும்போது இன்னும் அதில் ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, யூ கெட் அடிக்டட் டு தி எமோஷனல் ப்ளே. ப்ராஃபிட் வரும்போது அந்த க்ரீனை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக வருது. அந்த ஹாப்பி ஆகிட்டு அது அப்படியே மேலே 2000 3000 4000 அப்படி ஏறும்போது ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு எங்கடா கொஞ்சம் கீழே இறங்கணுன்னே அப்படியே ப்ரெஷரில் ஏற்றிக்கிறது. ஸோ இது ஒரு சைடில். அதே மாதிரி மார்க்கெட் லாஸில் போயிட்டுருக்குன்னா அப்படியே ப்ரெஷரை பில்ட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் யூ பிகம் அ ப்ரொஃபஷனல், சார்ட்டை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை தெரியும், இது என் என்ட்ரி, இது என் டார்கெட், இது என் ஸ்டாப் லாஸ், அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், இத்தனை பாயிண்ட்ஸ் வந்தால் இவ்வளோ லாஸ் ஆகும்ன்றது கிளியராக பார்த்துட்டிங்கன்னா டோன்ட் லுக் அட் யுவர் பிஎன்எல். நிறைய பேருக்கு அந்த பிஎன்எல்லை பார்க்கணும், என்னென்னா அந்த பச்சை கலரில் வருது, அந்த ரெட் கலரில் வருது, அது அப்படியே அந்த க்ரீனாக மேலே போகும்போது அந்த ஒரு எமோஷனை வந்து
தே வாண்ட் டு செரிஷ் தட் எமோஷன். ஆனால் அந்த எமோஷன் தான் நிறைய டைமில் வந்து இட் பிகம்ஸ் லாசஸ். நல்லா போயிட்டு இருக்க ட்ரேடை அது கம்முன்னு நீங்கள் பாட்டு ட்ரேடிங்கில் வந்து சார்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டு போகிற இடத்துல போய் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட போகிறீங்க. ஆனால் அதை பண்ண முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா சார்ட்டை பார்த்து லாஸ்ட்டில் அந்த ஒரு பயத்திலேயே என்ன சொல்கிறது, சார்ட்டுன்ற பாருங்க, உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அந்த ஒரு பயத்திலே பாதி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது. இது நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், புதுசாக வரவங்க பிஎன்எல்லை பார்க்காதீங்க. ட்ரேடு எடுத்துட்டிங்களா, சார்ட்டை பார்த்தீங்களா, சார்ட்டில் எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ தூரம் இறங்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கனாலே யூ கேன் பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நிறைய பேர் பண்ணுற தப்பே இந்த சார்ட்டை பார்க்குறது, அந்த பயம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபியர். ஸோ ஃபியர் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப இருந்ததுனாலும் தப்பு தான். அதான் சொன்ன பார்த்தீங்களா, டோன்ட் பி இன் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வேண்டாம், அப்படியே பயந்துட்டே போகிறதும் வேண்டாம். ரெண்டுத்துக்கும் மிடில் லைனில் வந்து அந்த மிடிலுக்கு வர்றது தான் நாலேஜ். வாட் நாலேஜ் மேக்ஸ் யூ இஸ், இந்த பக்கமும் ரொம்ப சாயக்கூடாது, இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரீம் போகாமல், இட் வில் மேக் யூ டு கம் அண்ட் சிட் ஹேவ் அ பேஷன்ஸ். நாலேஜ் கிவ்ஸ் யூ பேஷன்ஸ். நான் அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். நாலேஜ் கிவ்ஸ் யூ பேஷன்ஸ். அப்போ ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துகிட்டு பண்ணும்போது ரொம்ப பயமும் இருக்காது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. எனக்கு இது தெரியும், இது வந்தால் இது நான் ட்ரேட் பண்ணணுன்ட்டு, அப்போ இதை எடுத்தோன்னா இவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சு நான் அந்த பாதையில் போனேன்னா கரெக்டாக ஐ கேன் கோ அண்ட் ரீச் மை டெஸ்டினேஷன். என்னோடய கோலை போய் நான் ரீச் பண்ண முடியும். அதோட ப்ராஃபிட் என்ன எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் போது அது ரீச்சிங் ஈஸியாகவே நான் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த 3 விஷயம் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் இந்த 3 தவறுகளை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கனாலே அடுத்தது அந்த 7 விஷயங்களை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு 10 விஷயம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தை பண்ணாதீங்க, இந்த 7 விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கனாலே யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அண்ட் அதே டைமில் வெறும் இது மட்டும் பண்ணால் பார்த்தாது. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ் அஸ் வெல். மார்க்கெட்னா என்ன அந்த மாதிரி கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we are trade achievers. we teach people on how to trade the markets. எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக உட்காந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணுன்றது தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அது நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து 3 இடத்துலையும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, உங்களால் ரெகுலராக வர முடியலன்னா எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து நமக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. இல்லை ஏன்னா பிரான்ச்சுக்கே வர முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் அவர் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஸ் வெல். நமக்கு ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம முன்னாடியே போட்டிருந்த மாதிரி மதுரையில் நமக்கு இந்த ஏப்ரல் 25th வந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிரான்ச் அஃபிஷியலாக ஓப்பனிங் அன்றைக்கே நமக்கு கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆக போகுது மதுரையில். ஸோ இன்கேஸ் அது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் 15th புக்கிங்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் புக்கிங்ஸ் இருக்காது. ஸோ ஏப்ரல் 15th முன்னாடியே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 25th கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 15th முன்னாடியே நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ மதுரையிலேயே நானும் டேரெக்டாக அங்கே வருவேன் நான். ஸோ வில் மீட் யூ தேர் இன் மதுரை as well. Alright, so that is for your information and I hope this video was useful and இது ரெகுலராக கரெக்டாக பண்ணிங்கனாலே you can also come into a professional world of trading. ஸோ அதனால் ஒரு ரீசன் தான் இந்த 3 விஷயம், அந்த 7 விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். Alright, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.